ஆக்சுவலாக இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ஸ் ஃப்ரம் KTM வந்து இருக்குது. KTM 390 அட்வென்ச்சர் X1, KTM 390 அட்வென்ச்சர் S1. கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 rupees ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இந்த 2 பைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 பைக்கு உண்டான சின்ன கம்பேரிஷன் நம்ம வந்து பார்த்துருவோம். ப்ரைஸ் வந்து நான் டென்டேட்டிவாக தான் சொன்னேன், எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஓவர்வியூ இந்த 2 பைக் பற்றி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். டிசைன் வந்து பார்க்க போனால் கம்ப்ளீட்டாக 2 பைக்குமே வந்து சேம். இதில் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஆக்சுவலாக அந்த KTMங்கிற தீம் வந்து ஒரு டார்க்காக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டூர்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியுற மாதிரி வந்திருக்கும். இதுலேயும் 2 கலர் இருக்குது, இதுலேயும் 2 கலர் இருக்குது. ஒயிட் அண்ட் ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. அதுக்கப்புறம் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வென்ச்சர் 390 Xன்னு இதில் வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனாக அப்படியே நமக்கு வந்து விட்டுருப்பாங்க. ஜஸ்ட் கிட்ட போய் இப்போ இது ரெண்டுல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த பைக்கில் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இந்த சைடு உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் டயர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100/90 டயர் செக்ஷன் வந்து கிடைக்கும். ரெண்டுமே ஆஃப் ரோட் டயர்ஸ் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கடு வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டயர் செக்ஷன் வந்து 90/90 21 இன்ச் வீல்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 19 inches வீல் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போனால் ரெண்டுத்துலையுமே வந்து நம்மளுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து வருது. பட் இதில் வந்து பார்க்க போனால் அட்வென்ச்சர் 390 Xல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபோக்ஸ் வந்து கிடைக்காது. பட் இதில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கே கீழே வந்து பார்க்கலாம், கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் எல்லாமே இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். டிசைன் அப்படியே ஒரு தடவை ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைன் ஒரு தடவை உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். 2 பைக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரொஃபைலோட டிசைன் வந்து சேமாக தான் இருக்கும். அதே லாங்கரான வைசர் நம்மளுக்கு வந்து 2த்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் யூனிட்ஸ் வந்து சேம், செக்மெண்ட்லேயே பெஸ்ட் ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். LED இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த பீக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து சேமாக தான் வந்து கிடைக்குது. பீக்கோட கலருமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒயிட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஆரஞ்சு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நக்கல் கார்டு, மிரர், இந்த மாதிரி வைசர்ஸ் எல்லாமே வந்து ஷோரூம் ஃபிட்டடாகவே நமக்கு வந்து 2 பைக்லேயும் வந்துடும். அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்துருவோம். சைட் ப்ரொஃபைலும் பார்க்க போனால் 2லேயும் சேமான சைட் ப்ரொஃபைல் தான் நமக்கு வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே வந்து அந்த சைடு உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஃபஸ்ட்டு ரியரில் கிடைக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390 Sல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபர் அண்ட் சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் இது Xல நம்மளுக்கு வந்து அது இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கே பிளேனாக வந்து இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சாஃப்ட் ஹார்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் எல்லாமே சேம் தான். 2த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூலி டெவலப்டு 399cc LC4 இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 PS ஆஃப் பவர் அபோவ் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன். பவர் நம்பர், ஸ்டார்ட் நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்க்க போனால் நம்மளுக்கு 2 பைக்லேயுமே வந்து சேம் தான். இதுலேயும் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்பீட் லிமிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஹசார்ட் லேம்ப், மெனு பட்டன்ஸ், அதுக்கப்புறம் கஸ்டம் பட்டன் எல்லாமே உங்களுக்கு இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புது ஸ்விட்சஸ் எல்லாமே நம்மளால் இது வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 5 inch TFT ஸ்க்ரீன் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த TFT ஸ்க்ரீனில் எக்ஸாக்டாக எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு சேமாக தான் வந்து கிடைக்கும். ரைட் மோட் வந்து 3 ரைட் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட், ட்ரெயின், ஆஃப் ரோடு. கான்ஃபிகர் ஸ்ட்ரீட்டில் ABS மோட்ஸு, அதுலேயும் ரோடு, ஆஃப் ரோடு நமக்கு வந்து கிடைக்கும். மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, குவிக் ஷிஃப்டர், டிஸ்பிளே மோடு எல்லாமே வந்து இதில் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே மோடு இதில் வந்து 2 டிஸ்பிளே மோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேம் அதே 390 அட்வென்ச்சர் Xலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இங்கே உள்ளே போனோன்னா ரைட் மோடும் சேமு, அந்த கான்ஃபிகர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஆப்ஷனும் சேமு. எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த 2 பைக்லேயும் வந்து சேமாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் படி எல்லாமே 2மே வந்து சேம் தான். டிசைன் படி 2மே சேம் தான். அந்த ஆஃப் ரோட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அப்படியே ரியர் ப்ரொஃபைல் வந்தோம்னா 2 டிசைனுமே சேம். அதே டைல் லேம்ப்ஸ், அதே அந்த ஹேண்ட் கிராப் ரைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். பட் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ இன்ச் வருது, 20 inch வீல்ஸ் ரியரில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். R17 inch வீல்ஸ், 130/130 செக்ஷன் R17 inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான் நினைக்கிறேன். 130/80 R17 வீல்ஸ், அதுலேயும் 130/80 R17 வீல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்டு வீல்ஸ் வந்து கிடைக்கும். அதே பைப்ரிக் கேலிப்பர் சிங்கிள் பிஸ்டன் ரியரில் நமக்கு வந்து கிடைக்கும். 4.5 mm டயாமீட்டர் உள்ள டிஸ்க் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்குமே வந்து இப்போ இந்த அட்வென்ச்சரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் எல்லாம் நல்லா ரிடக்ஷனோட அப்புறம் டிஸ்க் பிரேக்கிங் வந்து கிடைக்குது. 2 piston கேலிப்பர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிடைக்கும். சேம் நீங்கள் அந்த பைக்லேயும் வந்து பார்க்கலாம். திருப்பி ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்க போனால் விஷுவலி 2 பைக்குமே வந்து சேம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸும் இந்த 2 பைக்லேயுமே வந்து சேம். ஜஸ்ட் மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு இதில் வந்து மாறும். எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் அண்ட் சஸ்பென்ஷனுக்கு மட்டுமே. மற்றபடி மைலேஜ், பவர் அண்ட் டார்க்கு, ட்ராக்டபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பைக்லேயும் சேம் தான் இருக்கும். இதில் இருக்க சின்ன ஒரு கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். பட் வைப்ரேஷன் மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஒரு 80-85 மேலே போனீங்கன்னா அந்த 90 வரைக்கும் ரொம்ப கடுமையான வைப்ரேஷன் வந்து இருக்கும். 95 மேலே போனதுக்கப்புறம் பைக் வந்து செட்டில் ஆயிரும். லோவர் எண்ட்லேயும் கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன் வந்து இருக்கும். நீங்கள் ட்ரையம்ஃப் மோட்டர் சைக்கிள்லாம் ஓட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதே 400cc செக்மெண்ட்டில் இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ் அது வந்து நல்லா ட்ராக்டபுளாக இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி வந்துருக்கும்.
பட் கேடிஎம் தான். நல்ல அஜயலாக சூப்பர் ரைட் குவாலிட்டியோட ஒரு குதிரை மாதிரி ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா இந்த 2 பைக்லாம் ஏதோ ஒன்று தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இந்த 2 பைக்ஸ் பற்றியான உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.